கவுண்டமணி அவரோட மனைவி சாந்தி இறந்து போனதுக்கப்புறம், அவங்க பயன்படுத்தின சில பொருட்கள இப்ப கவுண்டமணி அவர்கள் வீட்ட விட்டு வெளியே தூக்கி வீசியிருக்காரு. அந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த குடும்பத்தினர் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்குது. கவுண்டமணி தன்னோட மனைவிக்கு எக்கச்சக்கமான பொருட்கள வாங்கி குடுத்துருக்காராம். அதுல குறிப்பா புடவைகள் மட்டுமே எக்கச்சக்கமா. ஒரு பீரோ முழுக்க புடவைகள மட்டுமே அடுக்கி வைக்கிற மாதிரி நெறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி குடுத்துருக்காரு. எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு ஷூட்டிங் போனாலும் சரி, அங்க ஃபேமஸா இருக்கக்கூடிய புடவைகள் சரி, இல்ல அங்க வந்து லேடீஸ்க்கு யூஸ் பண்ற மாரி என்ன விஷயம் ஃபேமஸா இருக்கோ, அத தான் மனைவிக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருவாராம். ஆனா, கவுண்டமணியோட மனைவி சாந்தி ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு ஃபங்ஷன் போனாலும் ரொம்ப சிம்பிளா சாரி கட்டிட்டு வருவாங்களாம். அதிகமா கோல்ட்லாம் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ அவங்க இறந்து போனதுக்கப்புறம், அவங்க ஹாஸ்பிட்டல்ல மரண படுக்கையில இருந்தப்ப சில பொருட்கள் யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் சேர்ந்து தூக்கி வெளில வீசியிருக்காங்க. கட்டாயம் இந்த பொருட்கள அதுவும் ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்தின பொருட்கள, மரண படுக்கையில அவங்க போட்ட ட்ரெஸ் இது எதையுமே திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அத யாருக்கும் தானமாவும் குடுக்க முடியாது. அதனால அந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளில வீசிருங்க அப்படிங்கிற மாரி தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆனா, அதுக்கு மாற்று வழியா அவங்க பீரோல, அவங்க லாக்கர்ல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான புடவைகள், ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல, அதுலயுமே புத்தம் புதுசா அப்படியே இருக்கு. அதுல உங்களுக்கு தேவையானத மட்டும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு மகள்கள்ட்ட சொல்லிட்டு, மீதி எல்லாத்தையும் கஷ்டப்படக்கூடிய முதியோர்களுக்கு கொண்டு போய் குடுத்துடுங்க. அங்க எவ்வளோ ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. பிள்ளைகளால கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க. ஏதாவது தீபாவளி, பொங்கல், நல்ல நாள் வந்தா அவங்க பழைய துணி தான் கட்டிக்கிறாங்க. இங்க நம்ம வீட்ல அவ்வளோ புடவைகள் இருக்கு, அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அத வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தோட, தன் மகள்கள் 2 பேருக்கும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காராம். அவங்களும் அதுக்கேத்த மாதிரி, அவங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசி கொஞ்ச நாட்கள் பயன்படுத்தின அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பக்கத்து தெருவுல பொதுவா இருக்கக்கூடிய குப்பை தொட்டில போய் வீசிட்டு, மீதி பயன்படுத்துற மாரி கிழியாத ட்ரெஸ்ஸஸ மட்டும் எடுத்து வச்சு, அவங்களுக்கு தேவையானத எடுத்துக்கிட்டு, மீதிய முதியோர் இல்லத்துக்கு இருக்கக்கூடிய பெண்கள், முதியோர்கள், அம்மாமார்கள் கட்டிக்கிற மாதிரி, அத தானம் குடுக்கறத ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்களாம். இந்த விஷயத்த கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான திரை பிரபலங்களும், ரசிகர்களும் இப்ப கவுண்டமணிக்கும், அவங்களோட மனைவிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட கவுண்டமணியோட மனைவி ஏதோ ஒரு ரூபத்துல கவுண்டமணி வழியா உதவி செய்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பயன்படுத்த முடியாத பொருட்கள மட்டும் தூக்கி வீசினா போதும். மத்த பொருட்கள வந்து உதவிக்கு குடுத்துருங்கங்கிற மாரி தான் கவுண்டமணி இப்போதைக்கு ஒரு வேண்டுகோளை முன்வச்சிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.